கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாயிருக்கிறார். நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகையை ஏற்படுத்தியிருக்க கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே, நாங்கள் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக, இந்த 1 மணி நேரத்துக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரை 3 பேரை நாமத்தால் இங்கே கூடியிருக்கிறீர்கள், உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது எங்கள் மத்தியில் எழுந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் ஒரு இதுவரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்க. விசேஷமாக இந்த டெஸ்டிமனியிலே இங்க சாட்சி சொல்கிற நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சிகளாகவும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் இறுதி வரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உமக்கே கொடை ஸ்தோத்திரம் துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனே சோத்திரம். உமது வலது கரத்தால் என்னை தாங்குகிறவரே சோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறவரே சோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறவரே சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறவரே சோத்திரம். சதா காலங்களில் நம்முடைய தேவனை நடத்துகிறவரே சோத்திரம். தமக்கு பயந்தவர்களிடத்தில் தம்முடைய ரகசியத்தை வைத்திருக்கிறவரே சோத்திரம். தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறவரே சோத்திரம். உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறவரே சோத்திரம். கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறவரே கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அனுதினம் எங்களை போஷித்து பராமரித்து வழி நடத்துகிற தேவனே கொடை ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடல். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நானே சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர்.
நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியும் ஆகினீரே, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. எவ்வளவு ஒரு அருமையான பாட்டு. நன்றி நன்றி சொல்வோம் எது வரைக்கும்? உயிர் உள்ளவரை. ஏன்னா அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி வருகிறார். நம்ம தூக்கி எடுத்து விழுந்த சமயத்திலெல்லாம் தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சாட்சி சொல்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது இன்னைக்கு 2 பேர் சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க. முதலாவது சாட்சி சிஸ்டர் ஆனி ராஜேஷ் அவர்களை சாட்சி சொல்லுமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ அக்கா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு ஒரு அந்த கொரோனா காய்ச்சல் வந்த போதும் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை எனக்கு கொடுத்து சாட்சியாக நிறுத்தினதுக்காக முதலாவது தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். அண்ட் போன வருஷத்துல இருந்து இந்த ஜெபக்கூட்டத்தை ஒரு ஆவலோட 24th நம்ம லாக்டவுன் தொடங்கிச்சு போன வருஷம். அப்பல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். எவ்ரி டைம் பார்க்கும் போது அந்த இந்த மீட்டிங்க்கு நான் வரும்போது என்னுடைய ஆவியில ஒரு உற்சாகம் வரும். அண்ட் என்னுடைய விசுவாசத்தை அப்படி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். அக்கா சொல்ற சாட்சி, அண்ணனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த மெசேஜ், எவ்ரி டைம் இட் வில் பி ரீகிண்ட்லிங் மை ஃபெய்த் அண்ட் ஒரு உயிருள்ளதா இருக்கும் எனக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்துல இது ரொம்ப எனக்கு ஆறுதலா இருக்கிறது மட்டும் இல்ல, சந்தோஷமா இருக்கும். இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போனோம்னா ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு இருக்கும். அது அப்படி இருக்கும்போது போன 24ஆம் தேதி கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃபெட்டிக் இருந்துச்சு. போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ். அப்ப 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி ஒரு சாட்சி நேரத்துல சிஸ்டர் ரமோலா தாஸ்னு ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்றாங்க. அப்ப அவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சு அப்படியே நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேனோ, நான் எவ்வளவோ கஷாயம் குடிச்சேன், எவ்வளவோ ப்ரிகாஷன் எடுத்தேன், ஆனாலும் எனக்கு எப்படி இது வந்துச்சுன்னு தெரியலையேன்னு கர்த்தர்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் ஏன் கிருபை தான் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா இருந்து குணப்படுத்தும்னு அந்த சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னது எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அது எனக்கு ஜஸ்ட் day 2 ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன். அண்ட் நான் இருக்கிற இடத்துல நான் தனிமையா தான் இருக்கிறேன். அண்ட் இங்க எப்படின்னா ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. நம்ம ஹோம் ஐசோலேஷன்ல இருந்து ஆண்டவரோட உதவினாலதான் வெளியே வரணும். இதுதான் நான் அனுபவப்பட்டது. அப்ப அன்னைக்கு முடிச்சாச்சு. அப்புறம் டெய்லி கண்ணீரோட ரொம்ப எனக்கு எப்படி பலவீனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட அம்மா அப்பா தனியா இருக்காங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்காங்க. என்ன சொல்றது, அவங்களும் பயந்துருவாங்களேன்ட்டு எனக்குள்ளே நிறைய காரியங்களை வச்சுக்கிடுவேன். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இந்த மீட்டிங்க்கு வரும்போது கட்டாயமா கர்த்தர் நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் தருவாருன்ற ஒரு விசுவாசத்தோட எவ்ரிடே படுத்திருந்துதான் சில நேரம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்ப 31ஆம் தேதி 1ஆம் தேதிலாம் இந்த பலவீனத்தை என்னால தாங்கவே முடியல. அப்படியே எனக்கு பிளட் பிரஷர் லோ ஆகி நின்றுமோ மூச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு அண்ணனுடைய மெசேஜ் ரொம்ப இதா இருந்துச்சு. கர்த்தர் தான் பலன், அவர் நம்முடைய நம்பிக்கைய ஒரு நாளும் போயிராது, வீணா போயிராது. கர்த்தர் நம்மளுடைய நம்பிக்கை. அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா தேவரீர் நம்மளோட கூட இருக்கிறாரு, தேவரீர் கூட இருக்கிறீர் அப்படியே சொல்லி சொல்லி அண்ணன் சொன்ன வசனம் எல்லாம் அது அப்படியே எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. அப்புறம் முடிக்கும் போது அக்கா அன்னைக்கு ஒரு அருமையான பாட்டு பாடினாங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்றி பாடுவோம், அவர்தான் நமக்கு துணை. அப்ப அது என்னைய ரொம்ப பலப்படுத்துச்சு அன்னைக்கு.
அப்ப நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் நிசி நம்மளோட இருக்கிறாரு. அந்த ராத்திரி முழுசும் நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த பாட்டு என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. அதுதான் இங்க இருந்து அக்கா என்கிட்ட பாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் குடும்பத்துல எல்லாரும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு அன்னைக்கு என்னால அத பலன் கொள்ளவே முடியல. என்ன சாப்பிட்டாலும் எவ்வளவு ஓஆர்எஸ் குடிச்சாலும் எனக்கு வந்து பலனே இல்ல. எங்கேயாவது விழுந்துருவேனோ, தனியா இருக்கமோன்ற அந்த ஒரு பயம் வேற. அப்படி இருக்கும் போது அன்னைக்கு என்னுடைய சகோதரனும் ஜோம் பண்ணி ஒரு ரெக்கார்டட் பிரேயர் அனுப்பினா, நீ இதை வச்சு கேட்டுட்டே இரு, கர்த்தர் கூட இருக்காரு, நீ ஏன் பயப்படுறன்ட்டு. அப்ப அந்த பாட்டு என் காதுல கேட்டுட்டே இருக்கும்போது, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு கிடையாது. ஆனா அது அவ்வளவு தெளிவா ஆண்டவர் அப்படியே அந்த சத்தத்தை கேட்க பண்ணி பண்ணி என்னை அந்த நாள் ராத்திரியிலையும் தொடர்ந்து 3 நாள் ராத்திரி எனக்கு அப்படி ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனப்படுத்துற ஆவிய கர்த்தர் மேற்கொள்ள உதவி செஞ்சாங்க. அப்புறம் அக்கா ஒரு நாள் போன் பண்ணாங்க எனக்கு 2 நாள் கழிச்சு, பண்ணி ஒரு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பலவீனப்படுத்துற ஆவி அந்த நாளோட நின்று போச்சு. அப்படியே அந்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கும் ஒரு இருமல் கூட இல்லாம இருக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தாங்க. அப்ப நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நாமத்துக்கே மகிமையை கொடுக்கறதுக்கு அடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன். இங்க ஜெபம் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நிச்சயமா விடுதலை தராருன்றது உறுதி. ஆனா அதோட அக்காவும் அண்ணனும் பண்ற அந்த ஊழியத்துல அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய உயிருள்ள அந்த துடிப்புள்ள சாட்சி ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது இல்ல, அது என்னுடைய விசுவாசத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணது, உயிர் பண்ணுறது. ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா பிரதர் சுரேஷ் ஜான்சன் அண்ட் சிஸ்டர் ரேணுகா ஜான்சனை வைக்கும்படியா கர்த்தர் எப்பயும் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிருள்ள சாட்சியை கர்த்தர் நம்ம எழுப்பி இருக்கிறாரு. சகோதரி தனியா இருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல. அவங்க வந்து ஓஎன்ஜிசிலமா இருக்கீங்க. அவங்க ஓஎன்ஜிசில அவங்க ஜிஎமா நார்த் ஈஸ்ட்ல தனியா இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபருக்காக தான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க குடும்பம் பாம்பேல இருக்காங்க, அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க. ஸோ அவங்க தனியா பாருங்க, அசாமா இங்கேயோ நார்த் ஈஸ்ட், அங்கே ஆஸ்பத்திரி கிடையாதுங்கிறாங்க, யாரும் கிடையாது, தனியா வீட்டில் இருக்காங்க. யார் கூட இருக்காங்க? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. அன்னைக்கு இந்த பாட்டை தான் பாடணும். அன்னைக்கு இந்த பாட்டை பாடும்போது கர்த்தர் எப்படி யுத்தம் செஞ்சிருக்காரு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவரப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நன்மைகளை நாங்கள் பெறும்போது எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. அது எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளும் போது அதை விட சந்தோஷம். அதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் சகோதரிக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் கிடைத்து குடும்பத்தோடு போய் சேர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறவங்க வசந்த பிரியா, சிஸ்டர் வசந்த பிரியா. அவங்க புதுசாக நம்ம குரூப்புக்கு வந்திருக்கிற மெம்பர். அவங்க வந்து பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் தான் அரசடியில் படிக்கிறாங்க. அவங்க வந்து தியாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரமாக இப்போ நம்ம மத்தியில் சாட்சி சொல்ல போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டி. ஸ்தோத்திரம்னா என் வந்து வசந்த பிரியா. நாங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து படிக்கிறாங்க பிடி. நான் வந்து வீட்டுல தான் இருக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து 10 இயர்ஸ் முடிஞ்சு இது வந்து 11வது வருஷம் தொடங்குது. எனக்கு போன மே மந்த் வந்து நான் 7வது மாசம் ஆகஸ்ட்ல வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ அந்த டைம்ல வந்து அப்பதான் அந்த மார்ச்ல இருந்து இந்த லாக்டவுன் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பயங்கர குழப்பம். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏசப்பா இப்பெல்லாம் போட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே டெலிவரினா நான் கொஞ்சம் பயப்படுவேன். அதனால ரொம்ப பயந்துட்டு பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு ரொம்ப என்ன சொல்ற மனசளவுல ரொம்ப நான் குழப்பத்திலேயே இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை தேய்ச்சிட்டே இருந்தாரு. எதுக்குமே பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்னு என்னை தேய்ச்சிட்டே இருந்தாரு. அப்போ நாங்க 2 பேருமே, அவங்களும் படிக்கிறாங்க, எங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்ல.
ஆக்சுவலா ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை வச்சுதான் எங்க வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. எங்களோட தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுது. அப்ப திடீர்னு கன்சீவா வேற ஆயிட்டேன். ஆனா நான் அப்படி நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க தான் இந்த குழந்தை எனக்கு தர்றீங்க, ஆனா தயவு செய்து இது எனக்கு ஆம்பளை பையனா தந்துருங்க. பையன் தான் எனக்கு ஏசப்பா வேணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா இல்ல, இறந்துட்டாங்க. அதனால அப்பாவோட பாசத்தையும் நான் பார்க்கல, கூட பிறந்தவங்களும் இல்ல, அண்ணன் தம்பி பாசத்தையும் நான் பார்க்கல. அதனால தயவு செய்து ஏசப்பா எனக்கு வந்து பையனா கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் மகனோட பாசத்தையாவது எனக்கு தெரியணும், அந்த பாசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி கடவுள் இப்போ எனக்கு பையன் தான் பிறந்திருக்கிறான், கடவுள் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த டைம்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்டும் சி செக்ஷன்னால, ரெண்டாவது சிசேரியன் தான் பண்ணணும்ன்ற சூழ்நிலை இருந்தது. அப்போ நாங்க வந்து ரஜினி பிரேமலதா அம்மா அவங்க கிட்டதான் இங்க பாத்துட்டு இருந்தோம், கிரேஸ் நர்சிங் ஹோம்ல. அப்போ ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியடு. டெலிவரி டைம்னா வந்து எங்க மாமியார் அவங்கதான் வந்து என்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க வால்பாறையில இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட ஹோம் டவுன் வந்து வால்பாறை. அப்ப அங்க இருந்து திரும்ப அவங்க வரணும், வர்றதுக்கும் வழி இல்ல, பாஸ் எடுத்துட்டு தான் வரணும்ன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நாங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தனால அவுட் கேம்பஸ்ல எங்களுக்கு போடுவாங்க. அப்போ விலாங்குடி பக்கம் நாங்க இருக்கிறோம். அங்க இருந்து அங்கேயும் ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா, அதனால என்ன பண்றது தெரியாம நாங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்ப உள்ள வந்து கேம்பஸ்குள்ள வந்து பிரின்சிபால் அக்கா அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க வந்து சரி உள்ள வாங்க, ஒரு வீடு வேணா உங்களுக்கு அலாட் பண்ணி தர்றோம்னு சொன்னாங்க. அப்போ கரெக்டா அந்த வீட்டுக்கு உள்ள வந்தோம். நாங்க மட்டும்தான் வந்தோம், திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல எதுவுமே. அதுக்கும் பிரேயர் தான். ஏசப்பா எப்படியாவது அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரேயர்லயே தான். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரேன்னு அந்த காலையில 5 மணிக்கு உட்கார்ந்து பிரேயர் பண்றது. ஆனா இது நாள் வரைக்கும் நான் என்னென்ன கேட்டனோ எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து இந்தான்னு கையில தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப அதே மாதிரி நான் பயங்கரமா ப்ரேயர் பண்றேன். 8வது மாசம் முடியுது, 9வது மாசம் தொடங்குது, ஒரே பிரேயர் தான். ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி நாங்க பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கடைசியில 9வது மாசமும் வந்துருச்சு. கரெக்டா மே 15th வந்து டெலிவரி டேட்டு. அப்ப மே 10ஆம் தேதியும் வந்துருச்சு. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றதுக்கு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. எங்க மாமியாரும் வரல, கூட யாரும் இல்ல. நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரே பயங்கரமான கிரிட்டிக்கலான சூழ்நிலை. ஏசப்பான்னு ஒரு நாள் 5 மணி, அந்த 10ஆம் தேதி காலையில 5 மணிக்கு உட்கார்ந்து ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா நீங்க ஒரு சொன்னா உடனே நடக்கும். நீங்க வந்து ஏன் என்னை இவ்வளவு தூரம் என்னைய கலங்க வைக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்குது. தயவு செய்து நீங்க இன்னைக்கு எனக்கு நாளைக்குதான் எனக்கு பதில் வேணும். எனக்கு நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. திங்ஸும் கொண்டு வர முடியாது, ஏன்னா எல்லா பக்கமும் போலீஸா நிக்கிறாங்க, ஏத்திட்டே வர முடியாத சூழ்நிலை. அப்போ நாங்க ப்ரேயர் பண்றேன், பயங்கரமா ப்ரேயர் பண்றேன், அழுகுறேன். ஏசப்பா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட வீட்டுல உள்ள அந்த திங்ஸும் எனக்கு வேணும். எங்க மாமியாரும் வந்து நாளைக்கு இறங்கி இருக்கணும், எனக்கு தெரியாது. நீங்க தான் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு செஞ்சே தீரணும் அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா 11 மணிக்கு திங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, திங்ஸ் வந்து வாசல்ல நிக்குது. சாயந்தரம் 7 மணிக்கு பார்த்தா எங்க மாமியார் வந்து வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. முதல் நாள் தான் ப்ரேயர் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள ஆண்டவர் நம்ம செஞ்சுட்டாருன்னு எனக்கு அப்படியே என்னால அந்த சந்தோஷத்தை வெளியில சொல்லவே முடியல. அப்படி ஆண்டவர் நடத்தினாரு. அப்புறம் டெலிவரிக்கும் அப்படிதான் 14ஆம் தேதியே போய் அட்மிட் ஆயிட்டோம். எனக்கு இந்த கத்தி, ஹாஸ்பிட்டலு, டாக்டர், நர்ஸ் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும். இப்ப வரைக்கும் ஊசி போடுறதுனாலே நான் ஓடுவேன், அந்த மாதிரி கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா எனக்கு எப்படிதான் நான் அந்த நேரத்துல அவ்வளவு தைரியமா இருந்தேன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்ப 10 பேர் கூட இருந்தாங்க. ஆனா 2வது டெலிவரி அப்ப எங்க மாமியார் மட்டும்தான் கூட இருந்தாங்க, என் வீட்டுக்காரரும். ஒரே பயமா இருந்துச்சு. ஆனா என்னை நானே தேய்ச்சிட்டு, ஏசப்பா ஏன் இதை நானே எல்லாமே பண்ணிக்கிற அளவுக்கு நான் அடுத்த நாள் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு எனக்கு விளண்டாங்கன்னு என்னை நானே தைரியப்படுத்தி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நாங்க போனேன். ஆண்டவரே என்னை பிடிச்சுக்கோங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒரே ப்ரேயர் பயங்கரமா மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஹார்ட் வந்து வெளியில துடிக்குது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு நல்லபடியா டெலிவரி ஆச்சு, தம்பி பிறந்தான். கடவுள் கிருபையில எல்லாமே நல்லபடியா ஆச்சு. அந்த பண தேவைகள் கூட வந்து அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, நான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் நல்லாவே காசு சிசேரியன் தான் வாங்குவாங்க, ஆனா அப்படி வாங்கவே இல்லை. எனக்கு வந்து மொத்தமே வந்து 23,000 தான் ஆச்சு.
அப்படி ரொம்ப கம்மியா நிறைய பேர் எனக்காக அந்த ஐயருங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, அப்புறம் என் பிரின்சிபல் அக்கா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி, அப்படி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு முகம் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எங்கெங்கயோ எனக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த அளவுக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட பேசி கடைசி 33,000 பில் போட்டு கொடுத்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த ரஜினி பிரேம்ல தான் அந்த அம்மா போன் பண்ணி, அவங்க அந்த டைம்ல இங்க இல்ல, அமெரிக்கால அவங்க போயிட்டாங்க. அங்க இருந்து போன் பண்ணி கடைசியா ஒரு 10,000 மறுபடியும் லெஸ் பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில 23,000 தான் நாங்க பில் பே பண்ணோம். ஆனா அதை விட அந்த 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 பில் பே பண்ணிட்டு எங்ககிட்ட கையில 30,000 இருந்துச்சு. 23,000 பே பண்ணிட்டு மீதி 7,000 ரூபாய் எங்களுக்கு மற்ற செலவுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் பயங்கரமா நடத்தினாரு ஒவ்வொன்னையும். அது என்ன சொல்றது, அதெல்லாம் அந்த அனுபவிச்சு எனக்கு ஒரு அது அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். இப்ப அவனுக்கும் 1 வயசு ஆயிடுச்சு. மட்டும் கடவுளுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கருணையினாலும் எங்களை ஆண்டவர் நல்லபடியா வைத்திருக்கிறார். என்ன ஒரு சிறு சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தினதுக்கு என் தேவனுக்கு கோடான கொடி நன்றி சொல்கிறேன். நன்றி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான 2 சாட்சிகளை கர்த்தர் நம்ம எழுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு என்றென்றுமுள்ள சதாகாரங்களும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். 2 அற்புதமான சாட்சி. இந்த 2 சாட்சியை என்னைய கேட்டா ஒரு 2 வாரம் ஆகும் டைஜஸ்ட் பண்றதுக்கு. அவ்வளவு ஒரு மகிமையான பிரம்மாதமான சாட்சி. சிஸ்டர் ஆனி ராஜேஷ் அவங்க மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தனியா ஏதோ ஒரு ரிமோட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. தனியா அந்த கான்டெக்ட் எல்லாம் பார்த்தோம். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை பார்த்தோம்னா கர்த்தர் நம்மளோட எப்படி இடைப்படுறார். அநேகருடைய ஜெபம், நம்ம கூட்டத்தில் உள்ள ஜெபம், ரேணுகா அவருடைய ஜெபம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சாட்சி, ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காக. எவ்வளவு வார்த்தைகள் அவங்கள பலப்படுத்திருக்கோம் பாருங்க. அவங்க சொன்ன ஒரு இது பாடல் மூலமாக ஆண்டவர் ஆறுதல் கொடுத்தார். ஆண்டவர் நம்மளோட இடைப்படுறது, நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை தேற்றுவது எப்படினாலும் பண்ணுவார். அவர் யார் மூலம் பண்ணுவார். நல்லா அந்த வார்த்தைகளை தியானிங்க. அதே மாதிரி பாருங்க, அவங்க சொன்னாங்க திருமதி ரமோலா தாஸ் சொன்னது அவங்களுக்கு எப்படி ஒரு ஆன்சரா இருந்துச்சு. இதான் சொல்றது, கர்த்தரோட பிரச்சனை எங்க இருக்கோ அங்க விடுதலை. இதான் அர்த்தம் அதுக்கு. இந்த கூட்டத்தில் கர்த்தரோட பிரச்சனை இருக்குன்னா அங்க விடுதலை. யார் யாருக்கு என்னென்ன கான்டெக்ட்ல விடுதலை யாருக்குமே தெரியாது. பிரைஸ் காட். அதே மாதிரி சகோதரி வசந்தா சொன்னது, அவங்க சொன்ன ரிப்பீட்டர் சொன்ன வார்த்தை பயங்கரம். அவனை அப்படிப்பட்ட பாதையில போயிருக்காங்க அவங்க. அதனாலதான் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி வந்திருக்கு. நான் பயங்கரமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பயங்கரம் பதில் கொடுத்தாரு. யோசி பாருங்க, எத்தனை ஆன்சர்ஸ் அவங்களுக்கு. நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி தான் பார்த்தோம், இது ஆர்ஃபனேஜ் நடத்தும் போது எப்படி ஆன்சர்ஸ் வந்துச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மத்தியில பாருங்க எத்தனை ஆன்சர்ஸ் அவங்களுக்கு. ஆம்பளை புள்ள, வீடு இடம் கிடைக்குது, பொருட்கள் வருது, மாமியார் வர்றாங்க, டாக்டர் கண்கள தயவு, கையில மிச்சம். பாருங்க எவ்வளவு ஆன்சர்ஸ் கர்த்தர் நம்மோட கொடுக்கிறார். நாம சங்கீதம் 121 பார்த்தோம். சங்கீதம் 121
உன் காலை தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 121 3ஆம் வசனம். நேத்து பார்த்தது சங்கீதம் 55:22. தாவீதினுடைய வாழ்க்கை அனுபவம். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. உங்க பிரச்சனை, உங்க பாரம் என்ன, அவர் மீது வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நேத்து நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மீது வைக்கணும். வச்சோம்னா தள்ளாட மாட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மனுஷனுடைய முழங்கால்கள் தள்ளாடுது. இந்த முழங்கால் தள்ளாடும் போது அவன் என்ன செய்தான்? ஏசாயா 35 தள்ளாடும் முழங்கால்கள். இது பயணம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கீதம் 121 ஒரு பயணம். எங்கெங்கயோ இருக்கு வசிக்கிற மக்கள், அவங்க எல்லாரும் எருசலேம் பட்டணத்துக்கு பயணமா போறாங்க. போகும்போது கரடு முரடான பாதை, பயங்கர ஆபத்துகள் உள்ள பாதை. இந்த பாதையில போகும்போது கரடு முரடால முழங்கால் தள்ளாட துவங்குது. இந்த முழங்கால் தள்ளாடும் போது அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் ஒண்ணு கொடுக்குது. எது? நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். தூரத்துல பார்க்கிறாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தரது ஒத்தாசை வரும். அந்த சத்தியம், அந்த பார்வை அவங்களுக்கு அந்த தள்ளாடுற முழங்கால இன்னும் பலப்படுத்தி நடக்க துவங்குறாங்க. சில பாதையில போகும்போது மரம் பெருசா பாறைகள்லாம் இருக்கலாம், அந்த ஆலயம் தெரியாம இருக்கும். அப்பயும் அவங்க மனசுக்குள்ள அந்த ஆலயம் தெரியுது. ஆகவே தள்ளாடாம போறாங்க. ஏசாயா 35:3 4ஆம் வசனம், 2 வசனங்களை பார்க்கணும். இந்த வசனத்தை பார்த்தோம்னா, தள்ளாடும் முழங்கால்கள், தளர்ந்த கைகள், பதறுகிற இருதயம். நம்ம வாழ்க்கை பயணத்தை போகும்போது வாழ்க்கை பயணத்தில் போகும்போது தள்ளாட செய்கிற கரடு முரடான சம்பவங்கள், மேடு பள்ளம் உள்ள சம்பவங்கள். அங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை, திடீர்னு எதிர்பாராத நடக்குது. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கை பயணத்தை தள்ளாட செய்யுது. அதே மாதிரி தளர்ந்த கைகள், எக்ஸாஸ்டட். நான் அவ்வளோ பணி அவருக்கு செய்தேன், குடும்பத்துக்காக இவ்வளோ செய்தேன், அவங்களுக்கு இவ்வளோ உதவி செய்தேன், என்னுடைய குடும்ப வருமானத்துக்காக இவ்வளோ உழைச்சேன். எக்ஸாஸ்டட். பதறுகிற இருதயம், டென்ஷன் சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு லாங்குவேஜ்ல எல்லாரும் டென்ஷன் சொன்னா எல்லாரும் புரிஞ்சு போயிடும். நடக்குமா நடக்காதா, ஏன் நடந்துச்சு, இது எப்படி தவிர்க்கிறது, இது எப்படி அவாய்ட் பண்றது, மனசுக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம், ஒரு ஆங்ஸைட்டி சொல்றாங்க பார்த்தியா. சொல்லிட்டு இதுக்கு சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு காரியம். தள்ளாடுற கால்கள், முழங்கால்கள், எக்ஸாஸ்ட் ஆகி போன கைகள், இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும்? ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸாஸ்ஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், மனசுக்குள்ள அத்தனை கொந்தளிப்பு. நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு சொல்யூஷன் 4ஆவது வசனத்துல, இதோ கர்த்தர் வருகிறார், இதோ கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. ஹோப். என்னுடைய கால்கள் தள்ளாடுவதற்கு, என் முழங்கால்கள் தள்ளாடுவதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஹோப், நம்பிக்கை. இதோ கர்த்தர் வருகிறார். என் கை ரொம்ப பலவீனப்பட்டு போச்சு, எக்ஸாஸ்டட், இனிமேல் என்னால் செய்ய முடியாது. ஹோப், கர்த்தர் வருகிறார். இறுதி எப்ப பார்த்தாலும் டென்ஷன், ஒரே ஹோப், கர்த்தர் வருகிறார், இதோ கர்த்தர் வருகிறார். பிரியமானவர்களே, நம்ம
ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிஃப்டை தர்றார். when God rules our life, when God reigns our life, நமக்கு புதிய கண்கள், புதிய காதுகள், புதிய இருதயம். இந்த புதிய கண்கள் வரும்போது எப்படி இந்த பயணிகள் பில்கிரிமேஜ் போறவங்க ஆலயத்தை பார்க்க முடியாட்டினாலும் பாடிக்கிட்டே போறாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எனக்கு ஒத்தாசை கொடுக்கிற பர்வதமே, வானத்தை படைத்த ஒத்தாசை வரும், எப்படி சியர்ஃபுல்லா ஒரு ஹோப்போட பாடுறாங்களோ, போயிட்டே இருக்காங்களோ, பயணத்தை தொடர்ந்து இருக்காங்களோ, அதே போல எனக்கு ஒரு பார்வை, உங்களுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை. God changes our eyes. We don't see as the world sees. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, இயேசுவின் ஆண்டவரா ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக என்னோட பார்வை வேற, உங்க பார்வை வேற, இப்போ உங்க பார்வை வேற. இந்த பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஹோப் இருப்பதுக்கு, எனக்கு ஹோப் இருந்தா எனக்கு பலன், என் காலுக்கு பலன், என்னால வாழ்க்கையில நடக்க முடியும். என் கைகளுக்கு உற்சாகம், என் கைகளால் செயல்பட முடியும். என் இதயத்துல பலன், உற்சாகமா சந்தோஷமா இருக்க முடியும். என் பார்வை, உங்கள் பார்வை முக்கியம். Your eyes must see hope. ஒரு பிக்சர். Praise God. வேதத்துல பல இடங்கள்ல இயேசு இந்த பார்வையை பற்றி சொல்றத பார்க்கிறோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சிமியோன் என்ற ஒரு மனுஷன் வர்றான். இந்த சிமியோனுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீ மரணத்தை சந்திக்கிற முன்பாக நீ உன் கண்களால ரட்சணத்தை காண்பாய். அவனுக்கு 70 வயசோ 60 வயசோ தெரியாது. இந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பிக்சர். நான் ஆண்டவருடைய ரட்சணத்தை, ரட்சகரை, மேசியாவை இந்த கண்கள் காணும். 5 வருஷமாகவோ 10 வருஷமாகவோ 20 வருஷமாகவும் எனக்கு தெரியாது. அத்தனை நாளுக்கு ஆண்டவர் எனக்கு ஆயுசை கொடுப்பார். அந்த பிக்சர், ஹோப். கரெக்டா ஒரு நாள் ஒரு குழந்தை, 8 நாள் குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க, கையில ஏந்துறார். என்னுடைய கண்கள் இந்த ரட்சணத்தை கண்டது. அவருக்கு உலகப்பிரமான கண் சொல்லிருக்கோம். இது ஒரு ஏழை குடும்பத்துடைய குழந்தை, 8 நாள் பச்சை பிள்ளை. ஆனா அந்த கண்கள் என்ன சொல்லுச்சு? கர்த்தருடைய வார்த்தையை இந்த கண்கள் பார்த்து கொண்டே இருந்தன. அந்த பார்வை இன்னைக்கு நிஜமாகுது, நிழல் நிஜமாகுது. என்னுடைய கண்கள் இது கண்டதப்பா, சோத்திரம். இப்ப அந்த சமாதானத்துல போறேன், என்னை உன் வார்த்தை நிறைவேறிட்டு என்னை அழைத்து கொள்ளுங்க. இயேசு தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். என்னை விசுவாசிக்கவன் மரணத்தை சந்திக்க மாட்டான். சுத்தி யூதர்கள் வந்துட்டாங்க, பரிசேயர். என்ன நீங்க சொல்றீங்க? எங்க ஆபிரகாமே மரித்து போயிட்டாரு, நீங்க சொல்றீங்க உன் வார்த்தையை விசுவாசித்த மரிக்க மாட்டான்ட்டு. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் பிதாவாய ஆபிரகாம் என்னை கண்டான், என் நாட்களை கண்டான், என் நாட்களை கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுடைய ஹோப்பே அதுதான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவனால ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சந்தேகப்படுறதுக்கு பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஹோப், வார்த்தை மீது ஹோப், அவனுடைய இருதயத்துல ஒரு படம் எந்நேரம் இருக்கும். என் சந்ததி மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த கண்கள் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய ப்ராமிசஸ் அப்படியே படமா பார்க்க தோங்குறேன். எத்தனை பைபிள் ப்ராமிசஸ் இருக்கு, இதெல்லாம் நான் என்னுடைய ஃபெய்த் கண்ணில் அப்படியே படமா பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய காதுகள் வேறு விதமாக கேட்க தோங்குது. நான் என்னோட வாழ்க்கை பயணத்தில் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை என் காதுல கேட்க தோங்குது. சுற்றிலும் நாய்ஸ்,
ஆனா இந்த நாய்ஸ் மத்தியில் உலக பிரமாண நாய்ஸ், என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை என் காதில் கேட்குது. என்னால பாதையில் நடக்க முடியுது. என் கால்கள் தள்ளாடுவதில்லை. நான் உற்சாகம் குறையாம நடக்கிறேன். உங்க பக்கத்தில் உங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, உங்க காதில் கேட்குது. காதை திறந்து கேட்கணும். God is speaking to you. உங்க பலவீனத்துல, உங்க டிஸ்கரேஜ்மெண்ட்ல, உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தள்ளாடுற முழங்கால் பலவீனத்தை குறிக்குது. ஓய்ந்து போன கைகள் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்கரேஜ்மெண்ட். பதறுற மனசு ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட், டென்ஷன். இது மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த கண்களும் காதுகளும் கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கும்போது என் இருதயம் வேற மாதிரி செயல்படுது. ஏசாயா 35 சொல்லுது, சந்தோஷம் வரும் இருதயத்தில், ஆனந்த களிப்பு. அது யூஸ் பண்ண வேர்ட்ஸை யார் யார் நீங்க இந்த நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நீங்க ஏசாயா 35 யார் யார் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களோட இப்ப இடைப்படும், அர்த்தத்தை சொல்லும். எப்படி எனக்கு அந்த களிப்பு உண்டாகுது, ஆனந்த சந்தோஷம் உண்டாகுது, மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது. அதில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் பாருங்க. என்னுடைய கண்கள் நம்பிக்கையோட பார்க்குது. ஒரு பெரிய ஹைவே ஓபன் ஆயிருக்கான், பெரும் பாதை. where there was no way. நீங்க சொல்லலாம், ஐயா நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பாதை இல்லாம இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையில் நம்பிக்கை வரும்போது, ஹோப் வரும்போது, நான் பெரும் பாதையை பார்க்கிறேன். ஒரு பெரும் பாதையை பார்க்கிறேன். அந்த பாதையின் முடிவுல அங்க ஒரு ராஜா உட்கார்ந்துருக்காரு, என்னோட தேவன் உட்கார்ந்துருக்காரு. இந்த காட்சி என் இதயத்தில் வரும்போது நான் கால்கள் தள்ளாடாம உற்சாகமா நடந்து போறேன். ஐயா, என்னோட மனுஷிய கண்களை பார்க்கும்போது பூட்டப்பட்ட கதவுகளை பார்க்கிறேன். ஆனா இந்த நம்பிக்கை உள்ள கண்களோட பார்க்கும்போது தாவீதின் திறவுகோலை வாழ்க்கையில பார்க்கிறேன். என் மனுஷிக கண்களை பார்க்கும்போது நான் கேள்விக்குறிகளா பார்க்கிறேன். இந்த பக்கம் திரும்பினா ஒரு கேள்விக்குறி, அந்த பக்கம் திரும்பினா ஒரு கேள்விக்குறி. நான் அதற்கு என்ன செய்வேன், இவருக்கு என்ன பதில் கொடுப்பேன், இதை எப்படி செய்து முடிப்பேன். ஆனா எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஹோப் இருக்கும்போது, நம்பிக்கை இருக்கும்போது, இதோ வருகிறார். நம்பிக்கை வரும்போது நான் கேள்விக்குரிய பார்க்கல, நான் ஆச்சரியக்குரிய பார்க்கிறேன். ஹல்லேலூயா, praise the Lord, glory to God, hallelujah. இதுதான் என்னுடைய நம்பிக்கை எங்க வாழ்க்கையை பலப்படுத்து. தள்ளாடுற முழங்கால் உண்மைதான், கரடு முரடான பாதை. ஆனா எனக்குள்ள அந்த நம்பிக்கை, இதோ வருகிறார். கை தளர்ந்து போன உண்மைதான், இதோ வருகிறார். மனசு பதறது உண்மைதான், இதோ வருகிறார். The only solution is hope, நம்பிக்கை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேறியே ஆகும். சிமியோனுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன சந்தோஷம், தூரத்துல பார்க்கிறான். கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி மூலமா உலகம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய சந்ததியிலிருந்து இந்த தேவகுமாரன் இரட்சகர், உலக இரட்சகர் வருவார். ஹல்லேலூயா, praise God. இப்ப அந்த ஹோப் வந்தோடனே என்ன ஆகுது, எங்க போச்சு தள்ளாடுற முழங்கால், மான் உடைய கால்கள் போல் ஆகிறது. ஹல்லேலூயா. ஆபுவுக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் கால்கள் மான்கள் கால்கள் போல் ஆகும், துள்ளி குதிக்குமா. அதுதான் ஏசாயா 30 சொல்றாரு, முடவன் நடக்க முடியாதவனுக்கு ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சை கொடுக்கிறது என்னது, ஹோப். இதோ வருகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க சூழ்நிலை இப்ப ஆண்டவர் கொடுக்க வார்த்தை, இதோ வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், எனக்கு எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல,
அநியாயமா என் சுகம் பறி போயிருச்சு, அநியாயமா என்னுடைய குடும்பத்துல போராட்டம் இருக்குது, அநியாயமா என்னுடைய சந்தோஷத்தை எடுத்து போட்டாங்க இந்த சூழ்நிலை. இந்த வேத பகுதி என்ன சொல்லுது? அவர் நியாயத்தை நிறைவேற்றுவார். எதை இந்த சத்ருவன் திருடிட்டு போயிட்டானோ மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை இந்த வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேன், அதை இயேசுடைய வருகையில பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, இதோ வருகிறார். Hope. Praise God. Hallelujah. Praise God. ஏசாயா 35 சொல்லுது, வெட்டாந்தர தண்ணீர் தடாகமாக மாறும். வெட்டாந்திரன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வனாந்திரம் வெட்டாந்திரன்னா ஒரே உஷ்ணமா இருக்கும் அந்த இடங்கள்ல, மிடில் ஈஸ்ட்ல. அப்ப தண்ணீருக்கு மாதிரி தெரியும், அதான் காணல் நீர், மிரேஜ், காணல் நீர். ஆனா இந்த நம்பிக்கை வரும்போது எனக்கு ஒரு படம் வருது, ஒரு நிச்சயம் வருது. இது காணல் நீர் இல்ல, இது தண்ணீர் தடாகம். தண்ணீர் தடாகம்னா பூல் ஆஃப் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்வீட் வாட்டர். வாழ்க்கையில நாம எத்தனை நாள் இந்த காணல் நீரை பார்த்திருக்கலாம். ஐயோ அங்க எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஐயோ இங்க சமாதானம் இருக்கு, இங்க எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, இங்க எனக்கு விடுதலை இருக்கு, காணல் நீர். ஆனா அது பக்கத்தில் போகும்போது அது எனக்கு கிடைக்கல, வாய்க்கல, அது ஒரு உண்மையான இதா இல்ல, விடுதலை கொடுக்கல. ஆனா வேதம் சொல்லுது, இதோ வருகிறார். இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. இது காணல் நீர்ல, நான் அங்க தண்ணீர் தடாகத்துல தண்ணீர் பருந்துவேன். என்னுடைய தாகம் தீரும், என் பசி தீரும், என் ஆத்துமா குளிர் அடையும். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் கால்கள் மான்கள் கால் போல் ஆகும். ஆபுக்கு எதுனால இப்படி மான் கால் சொல்றாரு? அது சொல்லிக்கலாம் யானையின் கால் போல் சொன்ன, ஏன்னா எல்லாம் தெரியும் யானை கால் பெருசா உயரமா இருக்கும்ட்டு. இந்த மானுடைய சிறப்பு தன்மைன்னா, உயரமான வழுக்கிற பாறை மீது கூட ஏற முடியும். அதுக்கு ஸ்ட்ராங் ஹூஃப், கால் கடைசி பகுதி ஹூஃப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுக்கு கீழே சாஃப்ட் பேட், ஒரு வாக்கிங் ஷூஸ் எப்படி இருக்கும், வெளியெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும், உள்ளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், நல்ல கிரிப் இருக்க மாதிரி. உயரமான பாறை, வழுக்கிற பாறையில மானால ஏற முடியும். உங்களுடைய கால்களை இன்னைக்கு கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆபோக்கு 3:19 சொன்ன போல, ஆண்டவரே என் கால்களை மான்களின் கால் போல் ஆக்குங்கப்பா. அதே மாதிரி மானுடைய விசேஷம் என்ன, ஒரு சின்ன ஒரு பாறை இருக்கு வச்சுக்கோங்களேன், என்னுடைய உள்ளங்கை வரலுக்கு ஒரு பாறை இருக்கு. முதல் 2 காலை இந்த பாறை மீது கரெக்டா வைக்க முடியும். அதில் வச்சு அப்படியே குதிக்கும் போது பின்னால் உள்ள 2 கால் அதே ஸ்பாட்டுக்கு வர முடியும். முன்னால் உள்ள 2 கால் எங்க இருந்துச்சோ அதே ஸ்பாட்டுக்கு பின்னால் உள்ள 2 கால் வர முடியும். அதுதான் அதோட தனித்தன்மை. எதுக்காக அது தனித்தன்மை? கொஞ்சம் இருந்தாலும் போதும், யூ கேன் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, உன் காலை தள்ளாட விட்டார். உனக்குள்ள ஒரு ஹோப் கொடுக்கிறேன். நீ நடந்து போற பாதை, என் அருமையான சகோதரனே சகோதரியே, கரடு முரடா இருக்கலாம், மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், வழுக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா உன் காலை தள்ளாட விட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, 2 அருமையான சாட்சிகளை கொடுத்தீங்க அப்பா, சோத்திரம் ஐயா. காலை தள்ளாட ஒட்டீர். இந்த வார்த்தை இவங்க 2 பேரோட வாழ்க்கையில நிறைவேறியதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த சாட்சி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலும் செயல்படுவதாக. என் காலை தள்ளாட விட்டார், என்னுடைய சுகவீனத்தில் என் காலை தள்ளாட விட்டார். ஆண்டவரே, என் கைகளை, தளர்ந்த கைகளை பலப்படுத்துவார், என் பதறுற இருதயத்தை திடப்படுத்துவார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னைக்கு புது விதமா பார்க்க தோங்குறப்பா.
என்னுடைய ஹோப் பார்க்குறியா, ஒரு நம்பிக்கை உள்ள கண்களோட பார்க்குறியா. வித் ஃபெய்த் ஐஸ் ஐ see every promise. அந்த ப்ராமிஸ் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் என் வாழ்க்கையில நிறைவேறே தீரும் ஐயா. ஆண்டவரே, நான் அந்த கரடு முரடான பாதையில போயிட்டு இருக்கேன்ப்பா. என்னுடைய விசுவாச காதுகள் வழிநடத்துல கேட்குது ஐயா. இன்னைக்கு யார் யாருக்கு அந்த விசுவாச வழிநடத்த வேணுமோ, ஆண்டவரே என் காதுகளை திறந்தருங்கப்பா, உன் சத்தம் வேணும் ஐயா. யார் யார் இருதயம் பதறிட்டு இருக்கோ, இது நடக்குமா நடக்கலையா, ஏன் எப்ப ஒரு டென்ஷன் இருக்கோ, இன்னைக்கு ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை தட்டி கொடுங்கப்பா. புட் ஹோப் இன் மை ஹார்ட். இதோ வருகிற வார்த்தை என் இதயத்துக்குள் செயல் பண்ணுமாப்பா. ஆண்டவரே, அருமையான சகோதரி வசந்தாவுக்கு ஒவ்வொரு ஜபத்தையும் ஒவ்வொரு வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நீங்க பதில் கொடுத்தீங்க, சோத்திரமப்பா. ஆண்டவரே, எங்க ஜபத்துக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்கப்பா, சோத்திரம். இன்னைக்கு யார் யாருக்கு ஒரு உதாரணம் தேவை அப்படின்னு நினைச்சு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான 2 சாட்சிய உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கொடுக்குது. கர்த்தர் நல்லவர். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உறுதியற்ற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், விரைவில் வந்து உங்களையே விடுவேப்பார். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. நாம் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார், பாலாக்கும் கொலை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளால் உன்னை அவர் மூடுவார், சட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதனை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை உன் பார்த்து, கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்க வரும் பலனை எனக்கு காண்பாய். அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான உனக்கு கர்த்தரை தாவரமாக கொண்டாய். உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் விசுவாசமா அறிக்கை பண்ணுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் அபார்ட்மெண்ட்டை அணுகாது. வாதை என் அபார்ட்மெண்ட்டை அணுகாது. வாதை குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசு நாமத்தில் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து வரட்டுகிறேன். ஊர்ல இருந்து வரட்டுகிறேன். The name of Jesus. Name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் மாநிலத்தில் மாநிலத்தில் வரட்டுகிறேன். வரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசு கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். தேசத்தை அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமாத்தாப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அற்புதமான சாட்சிகள் ஆண்டவரே. எதுக்கு சாட்சிகள்? நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு சாட்சிகள் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்கிறீங்க, அதுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதுக்கு தான் சாட்சி ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எவ்வளவு நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
கோடாக எங்கள் மத்தியில நீங்க அக்கினி மதிலாக இருக்கிறீங்களே, இந்த கொரோனா எல்லாத்தையும் நீங்க எங்க மத்தியில இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம், சுட்டரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நல்லவரே வல்லவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தள்ளாடுற முழங்கால்கள் எல்லாம் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தடந்து போன கைகள் எல்லாம் திடப்படுத்துங்க ஆண்டவரே. கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உறுதியற்ற உள்ளங்கள் எல்லாம் திடப்படுத்துங்க சுவாமி. அஞ்சாதிருங்கள் என்று சொல்லுங்க சுவாமி. ராஜா வருகிறீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே ராஜா நீங்க கொடுக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கு தான் ஆண்டவரே. ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கிற யெகோவா நிசியே, எங்கள் மத்தியில் இருக்கிறக்கா ஸ்தோத்திரம், எங்களுக்கு முன்னால நீங்க இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே உங்க கொடா கொடி ஸ்தோத்திரம். கொரோனாவுக்கு எங்களுக்கு இடையில நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க, அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜபக்கூட இருக்க ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. இந்த கொரோனா காலங்கள்ல கடுமையான காலங்கள், பயங்களுக்கெல்லாம் எல்லா பயத்துக்கும் நீங்கள் அங்கே எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அரசாங்கம் செய்து வருகிற எல்லா பணிகளுக்காக நட்பணிகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கொரோனா இவ்வளவு தூரம் ஆண்டு தமிழ்நாட்டில் நீங்க குறைத்ததுக்காக, இந்தியாவில் இவ்வளவு தூரம் குறைத்ததுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டு 20,000 கீழே போயிடுச்சு, 36,000-37,000 இருந்தது சுவாமி. ஆண்டவரே இந்த லாக்டவுன் பலன் அளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது நீங்க ஆண்டவர் விளைய செய்கிற தேவன் சுவாமி, விளைய செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த லாக்டவுன் முடிக்க முன்னதாக ஆண்டவரே நில்லாக வர ஜீரோவாக வர கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே விசேஷமா இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனுக்காக வருகிறோம் சுவாமி. இந்த செங்கல்பட்டு வேக்சினேஷன் அந்த ப்ரொடக்ஷன் சென்டர் ஓபனாக கிருபை செய்யுங்க சுவாமி. அதுக்கான ஏற்பாடுகளை தாங்க, எல்லாரும் மனதின் தயவை தாங்க, எல்லாரும் பட்சமாக அதுக்கு ஒன்று சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா சொன்ன பொழுது ஆண்டவரே சொன்னது போல எழுந்து கட்ட கிருபை செய்யுங்க. வேக்சின் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் ஏற்பட கிருபை செய்யுங்கப்பா. சீஃப் மினிஸ்டர் ஆண்டவரே, அதிகாரிகள் எல்லாரும் ஆண்டவரே, ஒரு மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒருமிக்க ஒரே கரமாக வேலை செய்யறதுக்கா ஸ்தோத்திரம். நீங்க ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் ஆண்டவரே, சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் எங்க கவர்மெண்ட்டுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்க கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அது போலவே ஆண்டவரே டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒரு பயங்கரமான கட்டத்துல காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க சுவாமி. ஒரு குடும்பத்தை மறந்து, உற்றாரோட மறந்து, தங்களை மறந்து, தங்கள் உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், ஒரு கூட்ட மக்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க, இறங்குங்க, மனதுருங்க தேவன், மனதுருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவன் உமக்கு அருமையா இருக்கிறது சுவாமி. ஜீவனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. யாரும் ஆண்டவரை கொரோனா நிமித்தம் மரணிக்க கூடாது சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஜீவனை திருப்பி தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொரோனா வார்டுல வேலை செய்யும் போது நீங்க அவர்களுக்கு கவசமாக இருங்க, நீங்க அவருக்கு கேடகமும் துணையுமாக இருங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போலவே ஆண்டவரே ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தாங்க. கொரோனா இந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்வான உடனே எல்லாரும் பிச்சுக்கிட்டு வெளியே கிளம்பக்கூடாது சுவாமி. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஆண்டவரே இருக்க தேவையான மாவதை மட்டும் வெளியே போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேடிக்கை பார்க்கிற எண்ணத்தை விட்டுவிட கிருபை செய்யுங்க. ஞானத்தை கொடுத்திருக்கீங்க, ஞானம் செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. புத்தியை கொடுத்திருக்கீங்க, புத்தி செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவரவர் தற்காத்துக் கொள்ள ஞானத்தினால நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அது போலவே சுவாமி இந்த நேரத்துல ஆண்டவரே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெப கூடுகையில ஆண்டவரே ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள், ஸ்ரீபிரபா இந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த கேன்சர் நோய் எளிதாக ஜெயித்துக் கொள்ளாம ஒரு எண்ணத்தை மனசுல தாங்க சுவாமி. நீங்க கூட இருக்கும்போது கேன்சர்லாம் பெருசு கிடையாது ஆண்டவர். நீங்க பெரியவர், கேன்சரோட பெரியவர் நீங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க. காட்டத்திய மரத்தை வேரோடு பிடிங்க, சமுத்திரத்தை நடப்ப கீழ்படிந்தது ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். எனக்கு கேன்சர்ல இருந்து கொடுத்த அற்புத விடுதலைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். போன வருஷம் ஜூன் மாசம் 22ஆம் தேதி வந்த பயங்கரத்திலிருந்து விடுதலையை செய்து காத்தீரே. ட்ரீட்மெண்டோட எல்லாம் கூட இருந்தீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே காக்கிற கரம் என்னோட இருந்ததுக்கா ஸ்தோத்திரம். முழுவதுமாக உருவி போட்டதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவர் இனிமேல் வராதபடி பாதுகாக்க உமால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. ஊழிய பாதைகளை அற்புதமாக வழிநடத்துங்க சுவாமி. 2 பேரும் நாங்கள் கரத்தை பிடித்து உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஊழிய பாதையில் ஓட
கிருபை செய்யுங்கப்பா. கொடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலையும் சுவாமி ப்ரொஃபசர் சிபி குடும்பம், பிரதர் ஜெயராஜ் அபிரகாம் குடும்பம், வின்சென்ட் ஹெலன் வின்சென்ட் குடும்பங்கள், சச்சிதானந்த ரூபன் கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம், ராஜ்குமாரிக்கு கொடுத்த ஆனி ராஜேஷுக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனா வந்து கொடுத்த விடுதலைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது சசி எங்களுடைய நல்ல ஒரு மெம்பர் சுவாமி ஆண்டவரே, ஜெபிக்க ஒரு மகள் சுவாமி, பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. ரெவரன் ரவீந்திரனுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்ட் ரத்னாசிலுடைய ஹெல்ப்பர் ரேச்சலுடைய குடும்பம் 4 பேருக்கு கொரோனா சுவாமி. அப்பா அம்மா தங்கச்சி சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் 2 சின்ன பிள்ளைங்க தனியா இருக்காங்க யாரோ ரிலேட்டிவ் வீட்டுல. அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கும் சுவாமி ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவர். இந்த கொரோனா நோய் உமால மாத்திரம் தான் எடுத்துப்பட முடியும் சுவாமி. ஜெபக்குடியில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. உடைய விசேஷத்த கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கினி மதிலாக இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்பட்ட ரத்தத்தை எல்லா எங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் வால்ல, நிலைக்கால்கள்ல, இருதயத்துல, எங்க சரீரத்துல தெளிக்கிறோம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நம் சாட்சியின் வசனத்தால் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். உம்முடைய ரத்தம் இன்று எங்களுக்காக சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சுவாமி. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்க ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் எங்கள் மேல இருக்கும் பொழுது எந்த கொரோனாவா ஆண்டவரே எல்லாத்தையும் சுட்டரிக்கிற வல்லமை ரத்தத்துக்கு இருக்கு சுவாமி ஆண்டவரே. அந்த ரத்தம் அதுக்கு எதிர்த்து நின்று போராட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபையா இறங்குங்கப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரமாப்பா. இந்த ஜெபக்கூடுகையில் இருக்க ஒவ்வொருவருடைய சரீர ஆத்ம சுகத்துக்காக வருவோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை சுமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. ஒவ்வொரு உறுப்புக்காக வருகிறோம் ஆண்டே. காது, கண்ணு, மூக்கு, தலை ஆண்டவரே, மைக்ரைன், ஹெடேக்ஸ், விசேஷமா நாசியா பாதுகாத்துக் கொள்ளுங்க. மூக்கு வழியா தான் கொரோனா போகுதுங்கிறாங்க. மூக்கல உங்க அக்கினி எரிந்து கொண்டிருக்கட்டும் சுவாமி. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்க சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தொண்டை, அதுக்கு அடுத்த பாட்டு தொண்டை சுவாமி. வாய், தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு கொரோனா கிருமி கூட உள்ள நுழையக்கூடாது ஆண்டவரே. அடுத்தது லங்ஸ் சுவாமி. லங்ஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை உதவியாக எல்லாருக்கும் ஜீவ சுவாசத்தை ஆக்சிஜன் நல்ல சேச்சுரேஷன் 100% இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே எல்லாருக்கும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரமையா. அது போலவே ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளம் ஆண்டவரே, பிபி, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரும் எல்லாம் நார்மலாக்கி போடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த போட்டிருக்க கைகளில் உள்ள வலிகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. கைகளை அசைக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பேங்க்ரியாஸ், கிட்னி எல்லாம் அற்புதமாக செயல்பட கிருபை செய்யுங்க சுவாமி. கால்கள், விசேஷமாக கால்கள், தளர்ந்து போன கால்கள், தள்ளாடும் முழங்கால்கள் எல்லாத்தையும் மான்களின் கால்களை போலாக்கிறக்கா சோதனை. நிறைய பேருக்கு கால் வலிகள், கால் பிரச்சனைகள், மூட்டு வலிகள் ஆண்டவரே. எல்லா மூட்டு ஜாயின்ட்ஸ் எலும்பெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர எசேக்கியேல் 37 இருக்கப்படி ஒன்றோடு தன் எலும்போடு சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளே ஒன்னா சேர்ந்து கால் ஒன்றி பெரிய சேனையாக நின்றார்களே, அது போலவே உயிருள்ள எங்கள் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அழகாக சேர்ந்து இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தோலையும் சதையங்களுக்கு தரித்து எலும்புகள் நலங்களை இசைக்கிற தேவன் அல்லவா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமை எங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். முதுகு தண்டு இடத்துல உள்ள எல்லா பிரச்சனைகள், ப்ரொலாப்ஸ் டிஸ்க், டிஸ்க் ஸ்லிப் டிஸ்க் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க ஆண்டவரே. அந்த முதுகு தண்டு தான் மனுஷனுக்கு பிரதான சுவாமி, பேக் போன். அந்த பேக் போனை நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க தான் எங்களுக்கு பேக் போன் ஆண்டவரே. எங்களுக்கு வேற யார் இருக்காப்பா? யாருமே எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு நீங்க தான் சுவாமி. எங்களுக்கு வேற யாருமே கிடையாது ஆண்டவரே. நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்க ஜபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். செவிகள் திறந்தா கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா துதி கன மகிமையை செலுத்துகிறோம் அருமையான உடைய அசைவாடுதலுக்காக ஆண்டவர். நீங்க ஆக்டிவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இது சின்ன கூடுகையா நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பிரசனாத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேர்ந்த சகலோடு மறவாதே. ஆமென். Thank you. Thank you. God bless you. Bye. God bless you.